முதல்வர் கடுமையாக பொய் சொல்லியிருக்காரு நான் பார்க்குறேன். 3 கோரிக்கை வச்சார் இல்லையா? முதல் கோரிக்கை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுக்கு திமுக வெட்கப்படணும், காங்கிரஸ் வெட்கப்படணும், இருவரும் தமிழக மீனவர்களும் மன்னிப்பு கேட்கணும், பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். கச்சத்தீவு தாராவார்த்தத்துக்கு இந்த 3 கோரிக்கை போவாரா போக மாட்டாரா? திருமாவளவனுக்கு வலி இருக்கு, திருமாவளவனுக்கு வேதனை இருக்கு, திருமாவளவன் சகிச்சுக்கிட்டு தான் அங்கே இருக்காரு அப்படின்னு ஏகப்பட்ட டிபேட்ஸ் நடந்துச்சு. அந்த டிபேட்ஸ் நடந்த அந்த 10 நாளும் முதலமைச்சர் எங்க சார் இருந்தாரு? வெளிநாட்டுல இருந்தார், அமெரிக்காவில் இருந்தார். அவருடைய அமெரிக்க பயணம் தோல்வி. தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்க திமுக விடுதலை சிறுத்தைகள், இந்த லட்சுமணன் போன்ற பத்திரிகையாளர்கள் தான். மது ஒழிப்பு வேண்டும் என்றால் மாநில அரசு தான் முடிவெடுக்கும். மாநில அரசு முடிவெடுக்க முடியவில்லை என்றால் ஆட்சியை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போக சொல்லுங்க, பிஜேபிக்கு ஆட்சியை கொடுக்க சொல்லுங்க. 8 மாசம் நாங்க பூரண மது விலக்குல மதுவை கட்டுப்படுத்தி கள்ளு கடைகளை திறந்து அதன் மூலியமாக சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய அரசியல் பொருளாதார மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அவர் உள்ள போனதுக்கு ஸ்வீட் எடுத்து கொண்டாடின திமுககாரங்களாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்கள் குற்றவாளியில் சேர்க்கப்பட்டிருக்கிற 2000 பேர்ல ஒரு 4 பேரை அழைச்சிக்கிட்டு செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போயிட்டு வெளியே வந்தா போகும். செந்தில் பாலாஜியை சந்திக்கலாம் வேண்டாம். செந்தில் பாலாஜி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு செந்தில் பாலாஜி வீட்டுல இருந்து வெளியே கொண்டு வந்த வீடியோ ஆக்கி வெளியே விட்டா செந்தில் பாலாஜி திரும்ப ஜெயிலுக்கு போகும். அப்படிதான் உச்சநீதிமன்றம் சொல்லிடும். இந்த 59,000 கோடியே என்ன நாட்களா செலவு பண்ணிருக்கீங்கன்னு மாநில அரசாங்கம் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கொடுக்கணும். 53,000 கோடி செலவு பண்ணிட்டோம், நீங்க கொடுக்க வேண்டிய 7,000 கோடியில தான் இப்ப வேலை பணிகள் தடைப்பட்டு நிற்குதுங்கிறதுக்கான தெளிவான அறிக்கையை மாநில அரசாங்கம் கொடுத்துருக்காங்களா? இதுவரைக்கும் கொடுக்கல. 53,000 கோடி என்னாச்சு? முதலமைச்சர் எடுத்துட்டு போயிட்டாரா? இந்த ஜாமீன் வாங்குறதுக்காகவே மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு 2000 பணம் கொடுத்து ஏமாந்த ஏமாளிகளை குற்றவாளிகளாக சித்தரிச்சு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. 2000 பேர் பணம் கொடுத்தான், 2000 பேர் குற்றவாளின்னு சொல்லிட்டேன். அந்த 2000 பேர்ல 200-300 பேர் வேலை கிடைச்சிருக்குல்ல, வேலை பிடிச்சி வேலையில் இருக்கானே, அவனை வேலையை விட்டு நீக்கினியா? அவன் இன்னும் வேலை செஞ்சு தானே இருக்கான். டிராக்டரை வித்து, மாடு கண்ணை வித்து, நிலத்தை வித்து பணத்தை கொடுத்தவனெல்லாம் குற்றவாளியாக்கி செந்தில் பாலாஜி ஜாமீனை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இதுல என்ன சொல்றாரு முதலமைச்சர்? உங்கள் மன உறுதியை நான் பாராட்டுகிறேன். 2 வார்த்தை சொன்னார். இன்னொரு வார்த்தை, உங்கள் தியாகம் போற்றத்தக்கது, உங்க மன உறுதியை நான் பாராட்டுகிறேன். இவர் என்ன தியாகம் பண்ணாரா? தியாகம் பண்ணியிருக்காரு சார். என்ன தியாகம்? நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளை இணைந்திருப்பவர் நடிகர் திரு ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பிரதமர் மோடி அவர்கள் 45 நிமிடம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சு வந்திருக்காரு. அதுல 3 விதமான கோரிக்கை வச்சுதான் அவரே சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்களே. எப்படி பாக்குறீங்க சார் இந்த சந்திப்பு? முதலமைச்சர்கள் பிரதமரை போய் சந்திக்கிறதும் பிரதமர் உங்களுக்கு நேரம் ஒதுக்குறதும் சாதாரண ஒரு புரோட்டோக்கால், சாதாரண விஷயம்தான். அதில் முதல்வர் கடுமையாக பொய் சொல்லியிருக்காருன்னு நான் பார்க்குறேன். 3 கோரிக்கை வச்சார் இல்லையா? முதல் கோரிக்கை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. 2வது எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷான் அபியான்கிற திட்டத்தின் கீழே மாநில அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க, எங்களால் சம்பளம் போட முடியல ஆசிரியர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. 3வது இலங்கை இந்திய மீனவர்கள், தமிழகத்தை சார்ந்த இந்திய மீனவர்கள் அரெஸ்ட் பண்ணப்படுறதை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த 3 கோரிக்கையுமே ஒரு டுபாக்கூர் கோரிக்கையாக தான் நான் பார்க்குறேன். இதில் சில பேர் செந்தில் பாலாஜி விடுதலையவும் பிரதமரை சந்தித்ததையும் கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. அதில் எந்த விதமான உண்மையில் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. அப்போ செந்தில் பாலாஜி விடுதலையை பற்றி எதுவும் தெரியல. விடுதலை கிடைக்குமா இல்லை ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியல. ஸோ அதுக்கு இதுக்கும் முடிச்சு போகிறது தவறான செயல். முதல்ல மெட்ரோ திட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது அப்ராக்சிமேட்டாக ஒரு 86,000 கோடி திட்டம். அது 86,000 கோடி ரூபாய்க்கான திட்டம். அந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறப்பயே இது மாநில அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மாநில அரசாங்கோட பங்குத்தொகை சுமார் 22,000 கோடி. 7,000 கோடி சுமார் 10%, 86,000 கோடியில் 10% தான் மத்திய அரசு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு நல்ல ஒரு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக, மாநில அரசை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு 7,000 கோடி, 7,500 கோடி ரூபாய் அளவுக்கு மத்திய அரசாங்கம் தரணும். பாக்கிய மத்திய அரசாங்கம் மெனக்கட்டு இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங் ஃபேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ இந்த எய்ம்ஸ் கட்ட நிதி கொடுத்த நிறுவனம் போல் ஆசிய வங்கிகள் அங்கெல்லாம் மத்திய அரசாங்கம் மெனக்கட்டு அந்த பாக்கி இருக்கிற 33,000 34,000 கோடியை வாங்கி கொடுக்கணும். இதுதான் அந்த திட்டத்துடைய செயலாக்கம். இப்படி தான் இருக்கணும். இப்போ
மத்திய அரசாங்கம் மெனக்கட்டு எந்தெந்த வங்கிகளில் பேச முடியுமோ பேசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கேரண்டி கொடுத்து வாங்க வேண்டிய 33,000 கோடி நிதியை வாங்கி கொடுத்தாச்சு. மாநில அரசாங்கம் 22,000 கோடி நிதி போடுறேன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 22 53,000 கோடி மாநில அரசாங்கத்திட்ட இருக்கு. இந்த 53,000 கோடியை இன்னும் முழுசா செலவு பண்ணலை. அதுல ஏதோ 10,000 12,000 கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க. அப்ப மத்திய அரசாங்கம் ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்த நிதி, மாநில அரசாங்கத்தோட நிதி, இந்த ஒட்டுமொத்த நிதியிலேருந்து ஒரு 10-15% நிதியை மட்டும்தான் இது வரைக்கும் மெட்ரோவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. திரும்ப மத்திய அரசு தர வேண்டியது 7,000 கோடி தான். இந்த 7,000 கோடியை அவங்க ப்ராஜெக்ட் முடிய போகிற நேரத்தில் தரலாம், ப்ராஜெக்ட் இனாகுரேஷன் நேரத்தில் தரலாம், இல்லை ஒரு கட்டமைப்பு வசதி பண்ணி ஒரு ஸ்டேஷனாக கட்டமைக்கிறாங்க அந்த நேரத்தில் தரலாம். அடிப்படை வசதிகளை, அடிப்படை வேலைகளை, பணிகளை செய்வதற்கு லோன் வாங்கி கொடுத்தாச்சு. மாநில அரசு நிதி போடணும். மொத்தம் அதுவே 53,000 கோடி. இந்த 53,000 கோடியை என்னென்னாக்கா செலவு பண்ணியிருக்கீங்கன்னு மாநில அரசாங்கம் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு கொடுக்கணும். 53,000 கோடி செலவு பண்ணிட்டோம், நீங்கள் கொடுக்க வேண்டிய 7,000 கோடியில் தான் இப்போ வேலை பணிகள் தடைப்பட்டு நிற்கிதுங்கிறதுக்கான தெளிவான அறிக்கையை மாநில அரசாங்கம் கொடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் கொடுக்கல. 53,000 கோடி என்னாச்சு? முதலமைச்சர் எடுத்துகிட்டு போயிட்டாரா? இல்லை தொழில்துறை அமைச்சர் எடுத்துகிட்டு போயிட்டாரா? இல்லை சபரீசன் எடுத்துகிட்டு போயிட்டாரா? யார் எங்கே போச்சு அந்த நிதி? மத்திய அரசாங்கம் வாங்கி கொடுத்த கடன், மாநில அரசாங்கம் போட வேண்டிய பணம் 22,000 கோடி. இந்த மொத்த பணமும் ஆல்ரெடி தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மெட்ரோ போர்டுக்கு வந்தாச்சு. அந்த பணத்தை முழுசாக செலவு பண்ணிட்டோம், எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு, இப்போ உங்கள் பணத்தால் தான் பெண்டிங் நிற்கிது அப்படி என்பது போன்ற ஒரு அறிக்கையை மாநில அரசு கொடுக்கல. இது என்ன? இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மெட்ரோ திட்டத்தை மத்திய அரசாங்கம் தான் செயல்படுத்தணும், அதுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம், வாதாடிக்கிட்டு இருக்கோம், பிரதமரையே பார்த்து சந்திச்சுட்டு வந்து கேட்டுட்டு வந்துட்டோம், அவங்க பணமே கொடுக்கலன்னு மத்திய அரசாங்கத்தின் மீது புழுதிவாரி எரித்து தமிழக மக்களிடையே மத்திய அரசின் மீது ஒரு அதிருப்தியை உண்டாக்குவதற்கான ஒரு அரசியல் தான் மெட்ரோவுக்கு பணம் வரலன்னு சொல்றது. 2வது திட்டத்துக்கு என்ன, கல்வி நிதி உதவி திட்டம் தரல அப்படின்றாங்க. அதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாத நிலைன்னு முதலமைச்சரே அப்பட்டமா பத்திரிகையாளர்கிட்ட போய் சொல்றாரு. சம்பளம் போடுறதுக்கும் மத்திய அரசு நிதி தரன்னு சொல்ற SSA ஸ்கீம் நிதிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மாநில அரசு தான் ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடணும், அதுக்கு ஃபண்டிங் அலோகேட்டட் பண்ணணும். மத்திய அரசாங்கம் ஃபண்டு கொடுத்து தான் இத்தனை வருஷமாக ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட்டுட்டு இருந்தாங்களா? இத்தனை வருஷமாக மத்திய அரசு நிதி கொடுத்து தான் சம்பளம் போட்டுட்டு இருந்தாங்களா? அது எப்படி மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல, எங்களால் சம்பளம் போட முடியலன்னு போய் சொல்கிறார் முதலமைச்சர். அவங்க ஒரு ஸ்கீம் தராங்க, இந்த ஸ்கீமை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நாங்கள் இவ்வளோ ரூபா பணம் தர்றோம், 2,000 கோடி தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தலைமைச் செயலாளர் ஒத்துக்கிட்டு நாங்கள் இந்த ஸ்கீமை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இதில் நாங்கள் சைன் அப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தலைமைச் செயலாளர், உங்கள் ஆட்சியினுடைய தலைமைச் செயலாளர் அஃபீஷியலாக கடிதம் எழுதுறாரு. இப்போ திடீர்னு அந்த ஸ்கீமை நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு முதலமைச்சர். இது எப்படி சார் இருக்குன்னா, ஒரு பொண்ணை பெற்ற அப்ப ஒரு மாப்பிள்ளைகிட்ட, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு ஒரு கார் வாங்கி தரேன், உனக்கு ஒரு வீடு வாங்கி தரேன், உனக்கு ஒரு 10 லட்ச ரூபா டவுரி தர்றேன், 50 பவுன் போடுறேன், என் பொண்ணுக்கு 50 பவுன் போடுறேன், உனக்கு ஒரு 10 பவுன் போடுறேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்கல்ல மாப்பிள்ளைகிட்ட. இப்போ மாப்பிள்ளை ஒத்துக்கிட்டார், பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்ட மாப்பிள்ளை திடீர்னு உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு என்ன கேட்குறாரு, நீங்கள் உங்கள் பொண்ணை கட்டிக்கிட்டா எனக்கு கார் வாங்கி தரேன்னு சொன்னீங்க, எனக்கு வீடு வாங்கி தரேன்னு சொன்னீங்க, எனக்கு 10 லட்ச ரூபா பணம் போடுறேன்னு சொன்னீங்க, எனக்கு 10 பவுன் நகை போடுறேன்னு சொன்னீங்க, எல்லாத்தையும் போடுங்க. எப்பா என் பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேப்பா, அது வேற. நீங்கள் தர்றேன்னு சொன்னீங்களா, தாங்க. நீங்கள் தான் தர்றேன்னு சொன்னீங்களே, எனக்கு கார் வாங்கி தரேன், வீடு வாங்கி தரேன், 10 லட்ச ரூபா பணம் தரேன், 10 பவுன் நகை போடுறேன்னு சொன்னீங்களா, அதை கொடுங்க. பொண்ணை கட்டிக்கையா, அதெல்லாம் நான் கட்டிக்க மாட்டேன். நீ தானே கட்டிக்கிறேன்னு சொன்ன, அப்போ சொன்னேன், இப்போ வேண்டாம், நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னதை கொடுங்க. இதே போல இருக்கா இல்லையா சார்? சர்வ சிக்ஷா அபியானுங்கிற திட்டத்தில் PMC பள்ளிகளை திறக்கணும், கல்வியை மேம்படுத்தணும்னு ஒரு 10-15 கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. இதற்கெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதுனதுனால நாங்கள் 2,000 கோடி ரூபா பணத்தை தரணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம்னு மாநில அரசாங்கம் சொல்லிடுச்சு. தர்றேன்னு சொன்ன 2,000 கோடி விட்டு தான் கேட்டா, பொண்ணை கட்டிக்கிட்டா தானே டவுரி.
நீ பொன்னியை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் டவரி எப்படி கேட்கலாம்? இப்படிதான் இருக்கு மு.க. ஸ்டாலினுடைய இந்த கோரிக்கை. அப்புறம் இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதற்கான தடுத்து நிறுத்த வேண்டும், போட்டை மீட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. 2004 2014 வரை நடந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில கிட்டத்தட்ட 600 மீனவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இலங்கை இராணுவத்தினால். இலங்கை இராணுவத்தின் மூலம் 600 மீனவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். துப்பாக்கி சூடு நடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் 2014 இன்னைக்கு 2024 வரைக்கும் ஒரு மீனவன் கூட சுட்டுக் கொல்லப்படலை. ஒரே ஒரு மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். அது இலங்கை நேவல் போர்ஸால் இல்லை, இலங்கை மீனவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த பையனும். அவ்வளோ அரசாங்க ரீதியான கொலை கிடையாது. அது இவங்க எல்லாம் தாண்டி போறாங்க, அந்த நாட்டிக்கல் மைல் என்கின்ற தூரத்தை தாண்டி போறாங்க, அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. அந்த அரெஸ்ட் பண்றதை மீட்டு கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க. 4 தமிழக மீனவர்கள் தூக்கு மேடைக்கு போயிருந்த 4 தமிழக மீனவர்களை மீட்டு கொண்டு வந்திருக்குது இந்த மோடி தலைமையிலான எங்கள் அரசாங்கம். இன்னைக்கு துப்பாக்கிச்சூடு என்பது கடலில் நடக்கலை. எல்லை தாண்டி போனால் இவங்க எல்லை தாண்டலைங்கிறாங்க நம்ம மீனவர்கள். அவங்க எல்லாம் தாண்டி வந்ததா அவங்க பிடிக்கிறாங்க. இதில் டிஸ்பியூட் இருக்கு. இந்த டிஸ்பியூட்டுக்கு காரணம் கச்சத்தீவு. கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ், தாரை வார்க்க துணை போனது திமுக. ஸோ இங்கே இலங்கை இராணுவத்தினரால் தமிழக மீனவர்களுக்கு நடக்கக்கூடிய எந்த அநியாயமாக இருந்தாலும், எந்த சட்டமீறல்களாக இருந்தாலும், எந்த அரெஸ்டாக இருந்தாலும், கொலையாக இருந்தாலும் அதுக்கு காரணம் காங்கிரஸ் திமுகவும். நீங்கள் கொடுக்கறது போல கொடுங்க, நாங்கள் போராடுறது போல போராடிடுறோம், அப்போதான் நாங்கள் அரசியலில் நிலைக்க முடியும், நீங்கள் கொடுக்கறத நாங்கள் எதுக்க மாட்டோம்னு சொன்னார் அன்னைக்கு கருணாநிதி முதலமைச்சராக இருந்துட்டு. அதனால இந்திரா காந்தி அம்மா தூக்கி தார வார்த்தாங்க. தார வார்த்ததுனால கச்சத்தீவு நம்ம கையை விட்டு போயிடுச்சு. ஒரு நம்ம இந்திய எல்லை, ஒரு நாட்டோட எல்லையிலேருந்து இத்தனை நாட்டிக்கல் மைல் தூரம் கடல்ல ஒரு அந்த நாட்டுடைய எல்லையா இருக்கும். இப்போ கச்சத்தீவு நம்மள்கிட்ட இல்லை, அப்போ ராமேஸ்வரம் தான் இருக்கு. ராமேஸ்வரம் இந்த நாட்டிக்கல் மேல் கச்சத்தீவு கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடுது. அதை தாண்டி போனதான் ஆழ்கடல் வருது. ஆழ்கடல் போனதான் மீன் பிடிக்க முடியும், நல்ல மீன் அறுவடை நடக்கும். அதனால மீனவர்கள் அங்கே போயிடுறாங்க. ஸோ பேசிக் ரீசன் கச்சத்தீவை தார வார்த்தது. கச்சத்தீவை தாரை வார்த்தது யாரு? இந்திரா காந்தி அம்மா. இந்திரா காந்தி அம்மா எங்கேயாச்சும் பாராளுமன்றத்தில் வச்சு விவாதம் நடத்தி அந்த விவாதத்தின் அடிப்படையில் கச்சத்தீவை தாரை வார்த்தாங்களா? இல்லை. நீங்க தானே அன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக. கச்சத்தீவு தாரை வார்த்தால் எங்க தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுவாங்க, கச்சத்தீவை இலங்கை கொடுக்க கூடாதுன்னு நீதிமன்ற நடவடிக்கை ஏதாச்சும் கருணாநிதி அன்னைக்கு செஞ்சாரா? செய்யல. இந்த இமாலய தவறை செய்துவிட்டு இன்று இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை குற்றம் சாட்டி எங்க மீனவர்களை கைது செய்யப்படுறாங்க, நீங்க தான் தடுத்து நிப்பாட்டணும், ஒன்றிய அரசு தான் பண்ணணும், குன்றிய அரசு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த முதலமைச்சர் ஸ்டாலின். இதுல ஏதாச்சும் நியாயம் இருக்குதா முதலமைச்சர் சொல்றதுல? எல்லை தாண்டி மீன்பிடிக்க போகாமல் உங்கள் மீனவர்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி அந்த மீனவர்களுக்கு ஒரு உரிய விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டியது மாநில அரசின் கடமை. எல்லாம் தாண்டாதீங்கப்பா, எல்லாம் தாண்டாதான் அரெஸ்ட் பண்ணிடுறாங்களே, எல்லாம் தாண்டாமல் மீன் பிடிங்க, அந்த பலூன் விடுங்க, எல்லையை வரையறுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை செய்யுங்கன்னு போய் கேட்கலாம். அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் இதையெல்லாம் மீறி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களும் இந்த இலங்கை இராணுவத்தினால் கட்டவிழ்த்தப்படக்கூடிய இந்த அராஜகத்திற்கு தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க. மீட்டு கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. 4 மீனவர்களை பிடிச்சி ஜெயிலில் வச்சோம். அண்ணாமலையே போய் நேராக போய் பேசி அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டு நாங்கள் சீக்கிரம் மீட்டு கொண்டு வந்து சொல்லி திரும்ப ராமேஸ்வரம் போய் அந்த மீனவர் குடும்பங்களை சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அரசாங்க ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தி மீட்டு கொண்டுட்டுலாம் வந்துருக்க வரலாறு இருக்குல்ல. இது தினம் தினம் நடந்துகிட்டு இருக்கிறது தானே, புதுசாக ஒன்றும் நடக்கலையே. 10 வருஷமும் நடக்கலை, இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. 20 வருஷமா தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய சாவு இல்லை. நீங்க முதலமைச்சரை பதவி ஏற்றுக்கிறதுக்கு தான் கள்ளச்சாராய சாவு வந்திருக்கு. அதே போல நிகழ்வு இல்லையே. இது அப்ப நடக்கிறது தானே. ஏன்னா ஆழ்கடலுக்கு போனால் மட்டும்தான் அதிக மீன் கொள்முதல், மீன் கல்டிவேட் ஆகும். இப்போ மீனவர்கள் அங்கே போக தான் செய்வாங்க. அப்போ அவங்க தாண்டி வந்தால் அவன் பிடிக்க தான் செய்வான். இத்தனை மீறி தான் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை வாழ வேண்டியிருக்கு. அதுக்கு காரணம் கருணாநிதியும் இந்திரா காந்தியும் திமுகவும் காங்கிரஸும். இதுக்கு திமுக வெட்கப்படணும், காங்கிரஸ் வெட்கப்படணும். இருவரும் தமிழக மீனவர்களும் மன்னிப்பு கேட்கணும், பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் கச்சத்தீவு தார வார்த்தத்துக்கு. இந்த 3 கோரிக்கையும் டுபாக்கூர் கோரிக்கை. அவ்வளோதான் சார்.
இப்போ விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு வந்து கள்ளக்குறிச்சியில் நடத்த இருக்கிறார் சார். இதற்கு முன்னதாக பல கருத்துக்களை தெரிவிச்சார், அவர் தெரிவிச்சார். அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தெரிவிச்சாங்க. பல கருத்துக்களை தெரிவிச்சு கூட்டணியிலிருந்து விரிசல் ஏற்பட போகுது அப்படின்லாம் பேசினப்போ இல்ல கூட்டணிலாம் இருக்கிறோம், புகைச்சல எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் தினம்தோறும் அதுதான் வந்துட்டு விளக்கமா கொடுத்துட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? சார் இதுல வந்து பல கட்டம் இருக்கு. முதல் கட்டம், மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறேன், அதிமுகவும் பிரியப்பட்டா கலந்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு திருமாவளவன் கடந்து போயிட்டார். அடுத்த 10 தினங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து சமூக ஊடகங்கள்லேருந்து திருமாவளவன் கூட்டணியை விட்டு வெளியே போறாரு, திருமாவளவன் திமுக கூட்டணியை உடைக்க போறாரு, உடைப்பாரா உடைக்க மாட்டாரா, போவாரா போக மாட்டாரா, திருமாவளவனுக்கு வலி இருக்கு, திருமாவளவனுக்கு வேதனை இருக்கு, திருமாவளவன் சகிச்சுக்கிட்டு தான் அங்கே இருக்காரு அப்படின்னு ஏகப்பட்ட டிபேட்ஸ் நடந்துச்சு. அந்த டிபேட்ஸ் நடந்த அந்த 10 நாளும் முதலமைச்சர் எங்க சார் இருந்தாரு? வெளிநாட்டுல இருந்தார், அமெரிக்காவில் இருந்தார். அவருடைய அமெரிக்க பயணம் தோல்வி. முதலீடுகளை ஈர்க்க போறேன்னு சொன்னார்ல, அவர் ஒன்னுத்தையும் ஈர்க்கல. இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி செயல்படக்கூடிய நிறுவனங்கள்கிட்ட போய் திரும்பவும் ஒரு 7,000 கோடிக்கு அக்ரிமெண்ட்டை போட்டு வந்திருக்கிறார். அதுக்கு அமெரிக்கா போகணும், ஒரு 22 மணி நேரம் டிராவல் பண்ணி அமெரிக்காவில் போய் உட்காந்து ஒரு 12 நாள் அங்கே இருந்து தங்கி அங்கே போய் சந்திச்சு செய்ய வேண்டிய விஷயமே இல்லையே. தலைமைச் செயலகத்தில் உட்காந்துக்கிட்டு தலைமைச் செயலாளரையோ தொழில்துறை செயலாளரையோ விட்டு அந்த நிறுவனங்களில் இந்தியாவில் இருக்கிற சிஇஓவை வரவழைச்சு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இம்ப்ளிமெண்டேஷனை பண்ணியிருக்கலாமே, இந்த எக்ஸ்பான்ஷன் ஃபேக்டரி எக்ஸ்பான்ஷனை பண்ணியிருக்கலாமே, எதுக்கு அமெரிக்கா போகணும்? ஸோ அமெரிக்க பயணம் முற்றிலுமாக மு.க. ஸ்டாலினுக்கு தோல்வியாக போயிடுச்சு. அது விவாத பொருளாக ஆகிவிடக்கூடாது, அது நீசம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக திமுகவும் திருமாவளவனும் கூட்டு சேர்ந்து மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யப்பட்ட நாடகம் தான் அதிமுக வரலான்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தை. அப்புறம் முதலமைச்சர் வரத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்றாங்க, டெலீட் பண்றாங்க, அப்லோட் பண்றாங்க, டெலீட் பண்றாங்க, திரும்பவும் அப்லோட் பண்றாங்க. இந்த எஸ்.ஜே. சூர்யா ஒரு படத்துல வரல, இருக்கு ஆனா இல்ல, இருக்கு ஆனா இல்லைன்னு ஒரு அதே காமெடியை திருமாவளவன் அந்த வீடியோவை போட்டு போட்டு பண்ணிட்டு இருந்தார். கேட்டா அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த கட்டம், ஆதவ் அர்ஜுன் என்கின்ற ஒரு கேரக்டரை வச்சு பேச வைக்கிறாங்க. அந்த கேரக்டர் பேசின அத்தனை விஷயத்தையும் அடிமட்ட தொண்டன் ஏத்துக்கிறான். ஆனா விசிகாவில் இருக்கக்கூடிய திமுகவின் கிளை அமைப்பாக செயல்படணும்னு நினைக்கிற ரவிக்குமார், வன்னியரசு போன்றவர்கள் அவங்களை எதிர்த்து பேசுறாங்க, அவரோட எதிர்கருத்தை சொல்றாங்க, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் திருமாவளவன் அதற்கான ஒரு கருத்தையும் சொல்லல. ஆதவர்ஜுன் பேசுறது தப்புன்னா ஆதவர்ஜுனை கட்சியை விட்டு நீக்கணும். ஆதவர்ஜுன் சொன்னது சரின்னா அவர் சொன்னது எல்லாமே சரி, அவர் எதையும் தப்பா சொல்லல அப்படின்னா ஆதவர்ஜுனை காப்பாற்றணும். இந்த 2 விஷயத்தையும் திருமாவளவன் எடுக்கல. ஸோ இந்த மது ஒழிப்பு மாநாடு என்கின்ற ஒரு கோட்பாட்டை உருவாக்குனதே மு.க. ஸ்டாலின் அவர்களை அமெரிக்க பயணம் ஃபெயிலியர் ஆனதை மறைப்பதற்காக செய்யப்பட்ட நாடகம். இதுல வந்து பல அரசியல் அறிவுஜீவிகள் என்ன சொல்றாங்கன்னா, திருமாவளவன் தன்னுடைய டிமாண்டை ஏற்றுறதுக்காக 6 சீட்டை 10 சீட்டை ஆக்கிறதுக்காக, 6 சீட்டை 15 சீட்டை ஆக்கிறதுக்காக அவர் ஒரு இந்த ட்ரம்ப் கார்டை சொருகிறாரு சில பேர் பேசுறாங்க. சில பேர் இல்லை அவர் வெளியவே வந்துட போறாரு, கூட்டணியை உடைக்க போறாருன்னு பேசுனாங்க. இது எதுவுமே நடக்காது. இது திமுகவும் விசிகாவும் சொல்லி பேசி வச்சுக்கிட்டு செஞ்ச ஒரு அரசியல் நாடகம். மது ஒழிப்பு மாநாடை பத்தி ஆரம்பிக்கிறப்ப என்ன சொன்னாரு? என் சமூகம் பாதிக்கப்படுது, 5000 கடைகள் இங்க இருக்கு, மதுவை ஒழிக்கணும், தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்கணும்னு பேசுறாரு. முதலமைச்சர் வந்து அவர் காலில் போய் விழுந்து ஏஞ்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு? இந்திய அளவில் மதுவை ஒழிப்பதற்கு மத்திய அரசாங்கம் 45 சட்ட விதிகளில் கொடுக்கப்பட்ட சரத்தின் அடிப்படையில் சட்டம் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நீ ஆரம்பத்திலே அதை சொல்லலையே ராசா, ஆரம்பத்தில் சொல்ல தமிழ்நாட்டில் தானே நீ மது வந்து ஒழிக்கணும்னு சொன்ன. இப்போ இந்தியா முழுசும் கேட்குற 45 விதியின் கீழ். ஓகே, 45 விதியின் கீழே என்னென்னலாம் இருக்கு, இதெல்லாம் காலம் வர்றப்ப செய்யுங்க அப்படின்னு 45ன்னு ஒரு செக்ஷனை உருவாக்கி அதில் 2-3 விஷயத்தை திரு அம்பேத்கர் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதில் மது ஒழிப்பு கொள்கை ஒன்று இருக்கு, மது ஒழிப்பு ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? யூனிஃபார்ம் சிவில் கோட், யூனிஃபார்ம் சிவில் கோட் அமல்படுத்துங்க, பசுவதை தடுப்பு சட்டத்தை அமல்படுத்துங்க, நான் தேசம் முழுவதும் மது விலக்கு கொள்கையை அமல்படுத்துங்க. இந்த விஷயங்கள் அதில் இருக்கு. திருமாவளவன் ஒத்துக்கிறாரா? திருமாவளவன் ஒத்துக்கிட்டும் 45A விதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் மத்திய அரசு செய்யட்டும்னு சொல்லட்டும் சார். நாங்கள் வந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கும்
பசுவதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கும் மது ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வருவதற்கும் நாங்கள் ஆதரவளிக்கிறோம். 45 விதியின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அனைத்தையும் மத்திய அரசு செய்ய வேண்டும், இல்லை அவங்க சொல்றது போல ஒன்றிய அரசு செய்ய வேண்டும். திருமாவளவன் சொல்லிட்டோம், செஞ்சுட்டு போறோம். அப்புறம் அந்த ஏஆர் லட்சுமணன் ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கார், நல்லா குசு குசுன்னு பேசுவார், கோவப்பட்டுலாம் பேச மாட்டார், அடாவடியாலாம் பேச மாட்டார். அந்த மனுஷன் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஏஆர் லட்சுமணன், எல்ஆர் லட்சுமணன், ஒரு லட்சுமணன் அவர் பேர். அவர் சொல்றாரு, தேச அளவில் மதுவிலக்கை கொண்டு வரணும்னு திருமா சொல்றதுல எந்த தப்பு இல்லை. சரி, மாநில அளவில் மதுவிலக்கை கொண்டு வந்தால் அதனால் ஏற்படும் வருமான இழப்பை நாங்கள் மத்திய அரசாங்கத்திடம் பெற்றுத் தருவதற்கான யோகிதை இங்க இருக்கிற தமிழக பாஜக எந்த தலைவனுக்காவது இருக்கா? நீங்க பூரண மதுவிலக்க தமிழ்நாட்டில் கொண்டு வாங்க, வருமான இழப்பை நாங்க மத்திய அரசாங்கத்தில் வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்ற யோகிதை அருகதை எந்த பிஜேபி தலைவனுக்காவது இங்க இருக்கான்னு லட்சுமணன் கேட்கிறார். அவர் ஒரு பத்திரிகைக்காரு வேற. ஆனா முட்டா லட்சுமணா 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே என் தலைவன் அண்ணாமலை படிப்படியா நீங்க மதுவிலக்க கொண்டு வாங்க, பூரண மதுவிலக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சாத்தியக்கூறுகள் இல்லை, மதுக்கடைகளை குறைங்க, அதனால் ஏற்படும் வருமான இழப்பை சரி செய்வதற்கு நாங்கள் ஒரு ஆய்வை செய்து ஆய்வறிக்கை வச்சிருக்கிறோம், அதை முதலமைச்சர் டேட்டு கொடுங்க, நாங்கள் எங்கள் நிர்வாகிகளை கொண்டு வந்து அதை ஒப்படைப்பாங்க, அதில் நீங்கள் செஞ்சீங்கன்னா மதுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 50,000 கோடி வருமானத்தை தாண்டி 1 லட்சம் கோடிக்கான வருமானம் தமிழக அரசுக்கு கிடைக்கும், அதை அந்த திட்டத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட அறிக்கையை தர்றதுக்கு எங்களுக்கு நேரம் கொடுங்கன்னு கேட்டார் முதலமைச்சர்கிட்ட. முதலமைச்சர் நேரம் தரல, இன்னை வரைக்கும் தரல. ஆனா திருமாவளவன் மட்டும் நேரம் தருவாரு, போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றதுக்கு. என்னைக்காச்சும் பிரதமர் நரேந்திர மோடி நேரம் தராம இருந்திருக்காரா? முந்தா நாள் வரைக்கும் ஜெயிலில் இருந்தார் சுபு சேரன் பையன் ஹேமந்த் சேரன், சிறையிலேருந்து முதல்வராரு. முதல்வர் நேரம் கேட்கிறாரு, உடனே நரேந்திர மோடி கொடுக்குறாருல, மதிக்கிறாருல எதிர்கட்சிகளை. இன்னைக்கு நீ போயிட்டு வந்த, முந்தா நாள் உன் பையனை அனுப்புன, நேரம் கொடுக்குறாருல பிரதம மந்திரி. அதே போல நீ அன்னைக்கு அண்ணாமலை கேட்டதுக்கு கோரிக்கை ஏற்றுமோ உங்க முதலமைச்சர் நேரம் கொடுத்தாரா? அந்த பேப்பரை வாங்கி என்னன்னு படிச்சாரா? அது என்ன ஆய்வு பண்ணிருக்காங்கன்னு பார்த்தாரா? எந்த அளவையும் பார்க்கல மிஸ்டர் லட்சுமணன். பத்திரிகையாளர்னு பேரை சொல்லிக்கிட்டு ஊரே மாத்திட்டு தெரியாதீங்க. சரி, நான் கேட்கிறேன், இந்த லட்சுமணன், திருமாவளவன், இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டில் மது தடை செய்யப்பட்டிருந்துச்சு, மது விலக்கு இருந்துச்சு. அந்த மது விலக்கை நீக்க சொல்லி எந்த பிரதமர் கையெழுத்து போட்டார் உங்களுக்கு தெரியுமா சார்? நேரு போட்டாரா? இந்திரா காந்தி போட்டாங்களா? ராஜேஷா போட்டாங்களா? சரண் சிங் போட்டாங்களா? விபி சிங் போட்டாரா? ஐக்கிய குஜரால் போட்டாரா? தேவகவுடா போட்டாரா? நரசிம்மராவ் போட்டாரா? வாஜ்பாய் போட்டாங்களா? யாரு போட்டா தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நீக்குவதற்கு கையெழுத்து? இங்க உள்ள மதுவிலக்கு சட்டத்தை நீக்குவதற்கு கையெழுத்து போட்டி அதை நீக்கியது கருணாநிதி. அதுக்கு அப்படி இந்தியா முழுசும் நீங்க சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லலாம். ஒரு மாநிலத்தில் மதுவிலக்கை நீக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசாங்கம் முதலமைச்சருக்கு இருக்குன்னா, மதுவிலக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ற அதிகாரம் இந்த முதலமைச்சருக்கு இருக்குல்ல. அப்படித்தானே பீகார்ல கொண்டு வந்திருக்காங்க, அப்படித்தானே குஜராத்ல கொண்டு வந்திருக்காங்க, அப்படித்தானே நாகாலாந்துல கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவிலே 5 மாநிலங்களில் மதுவிலக்கு இருக்குல்ல. நீங்க மட்டும் ஏன் கொண்டு வர மாட்டீங்க? அதையா வலியுறுத்த மாட்டீங்க? நீங்க மதுவிலக்கை கொண்டு வந்தா மதுவிலக்கை கொண்டு வரக்கூடாதுன்னு மத்திய அரசாங்கம் உங்களை தடுக்க போதா? இது மாநில அரசாங்கத்தின் அதிகார எல்லைக்கு உட்பட்டு தானே இருக்கு. இதுல மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் போட்டா நீங்க மாநில அரசாங்கத்தின் குரல் விலையை கடித்து குதறுகிறது மத்திய அரசு சொல்ல மாட்டீங்களா? நாளைக்கு ஒரு நல்ல கல்வி திட்டம், ஒரு நியூ எஜுகேஷனல் பாலிசியை கொண்டு வந்தா நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம். 38 மாநிலத்துல 37 மாநிலம் ஏத்துக்கிட்டாங்க. மம்தா பானர்ஜி ஏத்துக்கிட்டாங்க, கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஏத்துக்குச்சு, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஏத்துக்குச்சு, சிபுசேரன் ஏத்துக்கிட்டாரு ஹரியானாவில். ஏன் உங்களுக்கு மட்டும் என்ன வலிக்குது? ஏத்துக்க மாட்டீங்க, பணம் மட்டும் கேட்பீங்க. இதெல்லாம் எடுத்து சொல்வதற்கான யோக்கியதை இந்த லட்சுமணன் இருக்கா? ஒரு பொதுவான நுழைவுத்தேர்வு வச்சு மருத்துவ கல்விக்கு மாணவர்களை சேர்க்கலாம்னு சொன்னா நீங்க எதிர்ப்பீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்ப்பீங்க, பாக்கி 37 மாநிலம் ஒத்துக்கும். காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் ஒத்துக்கும், கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய மாநிலம் ஒத்துக்கும், மம்தா பானர்ஜி ஒத்துப்பாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒத்துப்பாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க என்ன ஸ்பெஷலா? தமிழ்நாடு மட்டும் என்ன சிறப்பா? அதுவும் இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு. பிச்சை எடுத்து மத்திய அரசு பிச்சை போடலாம். உனக்கு எதுக்கு இந்த அரசாங்கம் அப்படி நடத்துவ நீனு? ஸோ மத்திய அரசாங்கம் கொண்டு வர அனைத்து திட்டங்களையும் நிராகரிப்போம். ஆனால் மத்திய அரசாங்கம் பணம் மட்டும் தரணும், நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வந்து அது காம்பன்சேஷன் மத்திய அரசு கொடுக்கணும்னு சொல்றானே இந்த எஸ்பி லட்சுமணன். இந்த மனுஷனா எனக்கு புரியல.
ஆனா அதுக்கான தீர்வையும் திரு அண்ணாமலை அவர்கள் உருவாக்கி தந்தார, அதையே அவங்க முதலமைச்சர் கேட்டு வாங்கி படிக்கல. அதுக்கே அன்னைக்கு லட்சுமணன் பேசல. இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே அஜெண்டா சார், திமுக தப்பு செஞ்சிருச்சுன்னு சொல்லணும், அதிமுக தப்பு செஞ்சிருச்சுன்னு சொல்லணும். ஆனா மொத்த பழியவும் தூக்கி நரேந்திர மோடி அவர்கள் தலையில சுமத்தணும், பிஜேபி மேல சுமத்தணும், இந்தியாவுக்கு எதிராக பேசணும், நரேந்திர மோடிக்கு எதிராக பேசுவதாக நினைத்துக் கொண்டு, ஆளும் பாஜகவுக்கு எதிராக பேச வேண்டும் நினைத்துக் கொண்டு இந்தியாவுக்கு எதிராக பேசணும். இது இந்த ஒற்றை கொள்கை அடிப்படையில் தானே செயல்படுறாங்க. மதுவிலக்கை தமிழ்நாட்டில் நீக்கியது கருணாநிதி. ராஜாஜி கொட்டு மணியில் குடையை பிடித்துக் கொண்டு முதலமைச்சர் இல்லத்திற்கு சென்று தயவு செஞ்சு மதுவிலக்கை நீக்கி விடாது என்று கெஞ்சிட்டு வந்தார். அந்த ஆட்சி, மதுவிலக்கை நீக்கிய அந்த திமுக ஆட்சி, ராஜாஜி அவர்கள் போட்ட ஜாமீனால, ராஜாஜி அவர்கள் போட்ட பிச்சை தான் அன்னைக்கு வந்த திமுக ஆட்சி. அந்த ராஜாஜியுடைய கோரிக்கையை நிராகரித்து அன்று மதுவிலக்கை நீக்கினார் திரு கருணாநிதி. அதற்கு பிரதி உபகாரமாக இன்னைக்கு மதுவிலக்கை கொண்டு வந்துருங்க. இப்படி இல்லையா பேசணும் லட்சுமணானி, இப்படிலாம் பேசணும் திருமாவளவன். மதுக்கடைகளை இவங்களே நடத்துவாங்களா? இவங்க அரசாங்கமே மது உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை இவங்களுடைய எம்பிக்களே நடத்துவாங்களாம். இவங்களே போய் மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்துப்பாங்களாம். இது என்ன காமெடியா இருக்கு? இது என்ன சார் காமெடி? தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்க திமுக விடுதலை சிறுத்தைகள், இந்த லட்சுமணன் போன்ற பத்திரிகையாளர்கள்லாம். மது ஒழிப்பு வேண்டும் என்றால் மாநில அரசு தான் முடிவெடுக்கணும். மாநில அரசு முடிவெடுக்க முடியவில்லை என்றால் ஆட்சியை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போக சொல்லுங்க, பிஜேபி கையில் ஆட்சியை கொடுக்க சொல்லுங்க. 8 மாசம் நாங்கள் பூரண மது விலக்கில் மதுவை கட்டுப்படுத்தி கள்ளுக்கடைகளை திறந்து அதன் மூலியமாக சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய அரசியல் பொருளாதார மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அதற்கான செயல் திட்டம் எங்கள்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட இல்லை. உங்களுக்கு புத்தி இல்லை, நீங்க செய்ய மாட்டீங்க. திருமாவளவன் மதுவை பத்தி பேசுறது யோகியதையற்ற மனிதன். மது அழிக்கணும்னு சொல்லி, மதிய ஒழிக்கணும்னு சொல்லி மாநாடு போடுவதற்கு அன்ஃபிட் பர்சன் மிஸ்டர் திருமாவளவன். சார், இப்போ முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளியில் வந்திருக்காங்க சார், சிறையில இருந்து ஜாமீன் கிடைச்சிருக்கு நிபந்தனையுடன். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வரவேற்ற விதத்தை எப்படி பாக்குறீங்க சார்? தியாகி என்றெல்லாம் வரவேற்றிருந்தாரு. இந்த சந்தானம் அவர் படத்தை வச்சிருவாருல்ல, கலக்கலப்புன்னு நினைக்கிறேன் அந்த படம். அவரை சுற்றி ஒரு 6 ரவுடிங்க இருப்பாங்க. லே, நீ போய் அந்த பருத்தி மூட்டையை எடுத்துட்டு வந்து மில்லில் வை. அவன் போயிடுவான். நீ பருத்தி மூட்டை மில்லில் இருக்கிற பருத்தி மூட்டையை கொண்டு வந்து குடோனில் வை. இல்லை, நீ குடோனில் இருக்கிற பருத்தி மூட்டையை எடுத்துகிட்டு வந்து இந்த கொண்டு போய், நீ எங்கே இருக்கிற பருத்தி மூட்டையை திரும்ப பழைய இடத்துல வைப்பான். அப்போ விமல் கேட்பாரு, பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருந்திருக்கலாம் பேசுவார். இல்லைடா, வந்துட்டாளுங்கள்ல 3 வேளை சோறு போடுறேன்னு இவங்களுக்கு எதுவும் வேலை கொடுக்கணும் சந்தானம். அதே கதை தான் செந்தில் பாலாஜி கதை. ஜாமீன் இருக்கு, ஆனா இல்லை. இவர் தான் மாப்பிள்ளை, ஆனா இவர் போட்டிருக்கிற சட்டம் என்னது இல்லை. அந்த நிலைமையில தான் இந்த ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுல ஒரே ஒரு கண்டிஷனுக்கு மட்டும் கோர்ட்ல ஒரு 3 மாசமோ 2 மாசமோ கழிச்சு ரிலாக்ஸேஷன் வாங்கிடலாம். வாரத்துக்கு 2 நாட்கள் சென்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்து போடணும்னு சொல்லி ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்கு தான் ரிலாக்ஸ் வாங்கலாம். பாக்கி இருக்கிற 5 கண்டிஷனுக்கு எந்த ரிலாக்ஸும் வாங்கவே முடியாது. இது 5ஆவதா ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த விக்டிம்ஸ் இருக்காங்க இந்த கேஸ், விக்டிம்ஸ், சாட்சிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய யாரையுமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ சந்திக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களோ உங்கள் சம்பந்தப்பட்டவர்களோ சந்திக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜிக்கு உட்கட்சியிலே பல எதிரிகள் இருக்காங்க. அவர் உள்ள போனதுக்கு ஸ்வீட் எடுத்து கொண்டாடின திமுக காரங்களாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இந்த இப்ப குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டிருக்கிற 2000 பேர்ல ஒரு 4 பேரை அழைச்சிக்கிட்டு செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போயிட்டு வெளியே வந்தா போகணும். செந்தில் பாலாஜியை சந்திக்கலாம் வேண்டாம். செந்தில் பாலாஜி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு செந்தில் பாலாஜி வீட்டுல இருந்து வெளியே கொண்டு வந்த வீடியோ ஆக்கி வெளியே விட்டா செந்தில் பாலாஜி திரும்ப ஜெயிலுக்கு போகணும். அப்படிதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. தெளிவா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. உங்க மேல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படவில்லை என்றோ, உங்கள் மீது குற்றம் இல்லை என்றோ, உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லை என்றோ நாங்கள் உங்களுக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை. உங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்கிறது. அந்த 13வது சரத்துல சொல்லியிருக்கிறாங்க. 1, 2, 3 ஒரு பாயிண்டா சொல்லியிருப்பாங்க ஜாமீன் கொடுத்தப்ப. அதில் 13வது சரத்தில் இதை தான் சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட். உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பிரேமா பேசி இருக்கிறது. நீங்கள் அக்ரிகல்ச்சர் மூலமாகவும் தான், எனது எம்எல்ஏ சம்பளத்தின் மூலமாக வந்த பணம் தான் என் ஒய்ஃப் பேருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணேன்னு சொன்னது இந்த கோர்ட் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லியிருக்கு. ஸோ ஜாமீன் தான் கொடுத்துருக்கு, ஜாமீன் கொடுக்கல. இதுல
எந்த விதமான இவர் வந்து யாரையும் சந்திக்கவே முடியாது. மாசத்துல ஒரு 30 நாள் சார், 4 வாரம், திங்கட்கிழமை சனிக்கிழமை அமலாக்கத்துறைக்கு போயிடணும். இடையில ஒரு நாள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு போயிடணும். ஸோ அதில் ஒரு 4 வாரத்துக்கு 8 நாள், இது ஒரு 9 நாள். 9 நாள் படிச்சிங்களா? அப்புறம் நீதிமன்ற விசாரணைக்கு போகணும். ஒரு 2 ஹியரிங் வருதுன்னு வச்சு ஒரு மாதத்துக்கு 2 ஹியரிங் வந்தால் அதில் ஒரு 11 நாள். இப்போ நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கும்ல, வக்கீலோட சந்திக்கணும், வக்கீலோட பேசணும், என்ன கேள்வி கேட்காம என்ன பதில் சொல்லணுங்கிறது போல விஷயங்கள் இருக்கும்ல. அதுக்கு ஒரு 2 நாள் படுமா, 2 ஹியரிங்க்கு மொத்தத்தில் 15 நாள் போயிடுச்சு. பாக்கி 15 நாளில் அவர் வெளியே இருந்தாலும் பண்ண போகிறாரு. இந்த ஜாமீனுக்கு தான் வெடி வெடிச்சு கொண்டாடுறானுவோ, கரூர் சிங்கன்றானுவோ, பாட்டு போடுறானுவோ, ரஜினி பாட்டை போடுறானுவோ, விஜய் பாட்டை போடுறானுவோ, கொண்டாடுறோம். இதில் கொண்டாடுறதுக்கு என்னடா இருக்கு? இதுக்கு பேர் ஜாமீனாடா இருக்கு, ஆனா இல்லை. ஆனா ஒரு விஷயம் சார், இந்த செந்தில் பாலாஜியை இந்த காலகட்டத்தில் தண்டிக்கவே முடியாது. இந்த வழக்கில் திமுக விஞ்ஞானபூர்வமா ஊழல் செய்யணும்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு விஞ்ஞானபூர்வமா எஃப்ஐஆரே போடுறாங்க. இப்ப நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு வேலை கொடுங்க. நீங்க சாட்சியா குற்றவாளியா? அதுக்கு அவங்க சொல்ற காரணம், லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம். அதனால கொடுத்தவர் மேலேயும் குற்றச்சாட்டு சொல்லி அவரையும் குற்றவாளி ஆக்கிட்டோம், வாங்கினவர் இவரையும் குற்றவாளி ஆக்கியிருக்கோம் அப்படின்னு எஃப்ஐஆர் பெற்றிருக்காங்க. 2000 தொழிலாளர்கள், 2000 பேர் மேல எஃப்ஐஆர், 2000 குற்றவாளிகள். எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்காங்க பாருங்க. 2000 குற்றவாளிகளை கோர்ட்ல ஏற்றி, கூண்டுல ஏற்றி விசாரணை பண்ணி, அதுல வாத பிரதிவாதங்கள் பற்றி, டிஃபென்ஸ் தரப்புல வாதாடி, அரசு தரப்புல வாதாடி, அவங்கள்ட்ட சாட்சிகளை வாங்கி, ஒரு நாளைக்கு 2000 நாள் முடிஞ்சு, ஒரு நாளைக்கு ஒரு சாட்சினாலே 2000 குற்றவாளிகளை விசாரித்து முடிப்பதற்கு 2000 நாள் ஆகும். 2000 கோர்ட்டு நாள் ஆகும். அதாவது ஒர்க்கிங் டேஸ் ஆகிடும். சாட்டர்டே சண்டேல சேராது. எத்தனை வருஷம் ஆகும் சார்? தண்டிக்கவே முடியாது. இப்ப இடி என்ன செய்யணும், 3 எஃப்ஐஆர் இருக்கு. அதுல 3வது எஃப்ஐஆர்ல தான் 2000 குற்றவாளி இருக்கான். பாக்கி 2 எஃப்ஐஆர்லையும் ஒரு எஃப்ஐஆர்ல வந்து கிட்டத்தட்ட 200 பேர், ஒரு எஃப்ஐஆர்ல வந்து ஒரு 100 பேர். இந்த 2 வழக்கம் மட்டும் தனியா விசாரிங்கன்னு சொன்னாலே சீக்கிரம் தண்டனை கொடுத்துடலாம். அதை இடி செய்வாங்கன்னு நம்ம நம்புறோம். எவ்வளவு புத்திசாலி! அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர்லேயே சொல்லியிருக்காங்க, 2000 குற்றவாளிகள் இருப்பதை விசாரணை செய்வதற்கு நீண்ட நெடுகாலம் ஆகும் என்பதால் அதுவரை இவர் விசாரணை குற்றவாளியாக ஜெயிலில் வைத்திருப்பது அவசியமற்றது என்று கருதி விடுதலை ஜாமீன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாமீன் வாங்குறதுக்காகவே மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு 2000 பணம் கொடுத்து ஏமாந்த ஏமாளிகளை குற்றவாளிகளாக சித்தரிச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 2000 பேர் பணம் கொடுத்தான், 2000 பேர் குற்றவாளின்னு சொல்லிட்டு, அந்த 2000 பேர்ல 200-300 பேருக்கு வேலை கிடைச்சிருக்குல்ல, வேலை பிடிச்சி வேலையில் இருக்கானே, அவனை வேலையை விட்டு நீக்கினியா? அவன் இன்னும் வேலை செஞ்சு தானே இருக்கான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டுபாக்கோரான ஒரு எஃப்ஐஆரை போட்டு உச்சநீதிமன்றத்தை ஏமாத்தி ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க சார். நேத்தி மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் சத்துணவு போடக்கூடிய முட்டையில 350 கோடி ரூபாய் அடிக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும். 700 கோடி ரூபாய் அதனுடைய கான்ட்ராக்ட் மதிப்பு. மொத்த பள்ளி வேலை செய்யும் நாட்கள் ஒரு வருஷத்துக்கு 282 நாட்கள். 47 லட்சம் மாணவர்கள் பலனாளிகள். 47 லட்சம் பேரும் டெய்லி ஸ்கூலுக்கு போறானா? 47 லட்சம் மாணவர்களும் டெய்லி ஸ்கூலுக்கு போறானா? இல்லை. ஒரு நாளைக்கு ஆவரேஜா எடுத்தா ஒரு 5 லட்சம் பேர் லீவ் போடுவாங்க. அந்த 5 லட்சம் முட்டை எங்க போச்சு? அவனுக்கு முட்டை நீ கொடுக்க போறது இல்லை. அந்த முட்டை என்னாச்சு? இந்த பாக்கி இருக்கிற 42 லட்சம் பேர்ல ஒரு 2 லட்சம் பேர்னாச்சும் எனக்கு சத்துணவு வேண்டாம் அப்படின்னு வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற மாணவர்கள் இருக்காங்க. பெற்றவங்களே போய் ஸ்கூல்ல போய் ஊட்டிட்டு வர, சாப்பாடு கொடுத்துட்டு வர கலாச்சாரம் இருக்குது, அரசு பள்ளிகள்லேயே இருக்குது. அவங்க வீட்டுல இருந்து நல்ல முட்டையை வாங்கிட்டு வந்து சமைச்சு கொண்டு அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டு போற சில பெற்றோர்களும் இருக்காங்க. அவங்க ஒரு 1 லட்சம் பேர் இருப்பாங்களா? அந்த 1 லட்சம் பேருக்கு முட்டைக்கு என்னாச்சு கணக்கு? திடீர்னு இப்போ வந்து மழை வெயில் வந்துருச்சு, புயல் அடிச்சிச்சு, மழை வந்துடுச்சு, வெள்ளம் வந்துடுச்சு, ஒரு 4 நாள் 5 நாள் லீவ் விடுது. அதுக்கு சேர்த்து நீங்க முட்டையை கொள்முதல் பண்ணிக்கிறதா கணக்கு காமிக்கிறீங்க. அந்த முட்டை என்னாச்சு? திடீர்னு உங்க ஊர்ல ஒரு தேர் திருவிழா, லோக்கல் ஹாலிடே சுற்றுறாங்க 2 நாளைக்கு, அந்த 2 நாளைக்கு ஸ்கூல் கிடையாது, அந்த இல்லாத 2 நாள் ஸ்கூலுக்கு நீங்க முட்டையை வாங்குற? இப்படி கணக்கெடுத்தா முட்டை வாங்குறதுல, முட்டையை செலவழிக்கிறதுல, அழுகின முட்டையை வைக்கிறதுல,
பொய்யான அட்டண்டன்ஸ் போட்டு மாணவர்களை சேர்க்கறதுல இப்படி ஏகப்பட்ட முறையில் முறைகேடு செய்து வருஷத்துக்கு 350 கோடி ரூபாயை கீதா ஜீவன் அவர்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காருன்னு திரு மாரிதாஸ் அவர்கள் நேற்று ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அவங்களை தண்டிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு கேஸை போட்டு கீதா ஜீவன் அரெஸ்ட் பண்ணா இந்த தமிழக அரசு என்ன செய்யும் தெரியுங்களா? இந்த 47 லட்சம் முட்டை வாங்கின மாணவர்களையும் குற்றவாளியாக்கி எஃப்ஐஆர் போட்டுரும். அப்ப கீதா ஜீவனுக்கு தண்டனை கிடைக்காது. ஸோ கொள்ளையடிப்பதற்கான அனைத்து ரூட்டையும் ஆராய்ந்து அலசி ஆராய்ச்சி எப்படி கொள்ளையடிக்கிறது கொள்ளையடிப்பாங்க, அதுல இருந்து தன்னை எப்படி தற்காத்துக் கொள்வது அப்படி என்பதையும் ஆராய்ந்து தற்காத்து கொண்டு கொள்ளையடிச்சு வழக்கிலிருந்து தப்பிக்கிற அனைத்து விஞ்ஞானபூர்வமான விஷயங்களும் திமுகவுக்கு தெரியும். அதெல்லாம் செந்தில் பாலாஜி விஷயத்தை செஞ்சு உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றி 2000 பேரை குற்றவாளிகளாக்கி ஏமாந்து போனவங்களை குற்றவாளியாக்கி டிராக்டரை வித்து மாடு கண்ணை வித்து நிலத்தை வித்து பணத்தை கொடுத்தவனெல்லாம் குற்றவாளியாக்கி செந்தில் பாலாஜி ஜாமீனை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இதுல என்ன சொல்றாரு முதலமைச்சர்? உங்கள் மன உறுதியை நான் பாராட்டுகிறேன். 2 வார்த்தை சொன்னார். இன்னொரு வார்த்தை என்ன? உங்கள் தியாகம் போற்றத்தக்கது, உங்க மன உறுதியை நான் பாராட்டுகிறேன். இவர் என்ன தியாகம் பண்ணாரா? தியாகம் பண்ணியிருக்கார் சார். என்ன தியாகம்? அதிமுக ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருந்த ஆட்சியில் இருந்த பொழுது செய்த ஊழலுக்காக திமுக தொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டு இவர் இன்னைக்கு திமுகவிலே நீடிக்கிறார் இல்லையா, அந்த தியாகத்தை செஞ்சிருக்காரு. அதிமுக திரும்ப சொல்றேன், அதிமுக ஆட்சி காலத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில இருந்த ஆட்சியின் பொழுது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி செஞ்ச ஊழலை எதிர்த்து திமுக திராவிட முன்னேற்ற கழகம் மு க ஸ்டாலின் போட்ட வழக்கின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டும் சிறையில் இருந்து வாடியும் இல்லாத ஹார்ட் அட்டாக் ஆபரேஷன் பண்ணியும் வராத மூத்தரத்தை பேண்டல பேஞ்சும் இவ்வளவு தியாகத்தை செய்ததால் செந்தில் பாலாஜி ஒரு தியாகி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் என்ன சொன்ன? மன உறுதி. 471 நாட்கள் சிறையில் இருந்தும் நம்மை காப்பாற்றாதவர்களை நம்ம காட்டி கொடுக்கணும் என்ற முடிவை எடுத்து, எப்பா நீங்க போக்குவரத்து துறையில் நடந்த ஊழலுக்கு மட்டும்தான் இப்ப என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆனா இந்த 2.5 வருஷத்துல நான் இருந்த வரைக்கும் நான் மின்சாரத்துறையில இவ்வளவு கோடி ரூபாய் ஊழல் பண்ணேன், அதை இவ்வளவு ரூபாய் முதலமைச்சர் குடும்பத்துக்கு கொடுத்தேன், கலால் துறையில நான் அமைச்சரா இருந்தேன், பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினதுல இருந்து கொள்முதல் செஞ்சதுல இருந்து பிளாக்ல வித்ததுல இருந்து பார் லைசன்ஸை ஏலம் விடாமல் நாங்களே நடத்தி கொள்ளையடிச்சு பண வகையிலும் ஸ்பிரிங் வாட்டரை பார்ல கொண்டு போய் வச்சு வித்த வகையிலும் நாங்கள் இத்தனை கோடி ரூபாய் கொள்ளையடிச்சு முதலமைச்சர் குடும்பத்துக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறேன் அப்படிலாம் சொல்லிடாம மன உறுதியோடு இருந்தார் இல்லையா. இந்த மன உறுதியவும் அந்த தியாகத்தையும் திரு மு க ஸ்டாலின் பாராட்டுறார். வேற ஒண்ணும் இல்லை. இதுல கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரு, சிவா, சுப்பிரமணிய சிவா இவங்களால இதில் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முதல்வர் சொன்ன தியாகம், நான் போட்ட கேஸ்ல நான் ஏன் ஆட்சியில ஏன் கட்சியில இருந்தப்ப நீ ஜெயிலுக்கு போயிட்ட, அதை தாங்கிக்கிட்டு அந்த துரோகத்தை தாங்கிக்கிட்டு இன்னும் நீ என் கட்சியிலே இருக்க, அது தியாகம். இப்ப ஆட்சியில நீ அடிச்ச கொள்ளையில எனக்கு பங்கு கொடுத்துருக்குற, கோவப்பட்டு அதை வெளியில சொல்லாம, அதிகாரிகிட்ட சொல்லாம, ஈடு கிட்ட சொல்லாம, கோர்ட்டுகிட்ட சொல்லாம மன உறுதியோட இருந்த, அதனால இந்த மன உறுதியை பத்தி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மன உறுதி தியாகம்னு பேசியிருக்காரு. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு சிறப்பான தகவலை கொடுத்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.